ஹலோ எவ்ரி ஒன். இப்போ நம்ம எக்ஸலில் ஒரு அட்வான்ஸ்டு VLOOKUP எப்படி கொண்டு வரலான்றதை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸ் எனேபிள் பண்ணிக்கோங்க, லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஒரு டேட்டா இருக்குது. இந்த டேட்டாலேருந்து ஒரு குறிப்பிட்ட எம்ப்ளாயி ஐடியோட நேம் ஏஜ் அண்ட் கண்ட்ரி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொண்டு வரணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், அந்த நேம்லேருந்து ஏஜ், சிட்டி, கண்ட்ரி இது நாலுத்தையும் ரேஞ்ச் ஆஃப் செல்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு ஈக்குவல் டு VLOOKUP வேல்யூ அந்த செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு கமா டேபிள் அரே இந்த டேபிள் அரேவை செலக்ட் பண்ணிக்கலாம். F4 கொடுத்து ஆஸ் அப்சல்யூட் செல் ரெஃபரன்ஸாக லாக் பண்ணிவிட்டு கமா காலம் இண்டெக்ஸ் நம்பரில் அரே ரேஞ்ச் ஆஃப் செல்ஸ் அரேவை கொடுத்துட்றோம். கேர்லி ப்ராக்கெட்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு மறுபடியும் கேர்லி ப்ராக்கெட்ஸ் க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ அதுக்குள்ளே இந்த கேர்லி ப்ராக்கெட்ஸ் உள்ள இப்போ நம்மளுக்கு செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து காலம் இதுதான் வேணும். இந்த கேர்லி ப்ராக்கெட்ஸ் உள்ள வர்றது தான் அரேன்னு சொல்லுவாங்க. ரேஞ்ச் ஆஃப் செல்ஸ் அரேன்னு சொல்லுவாங்க. கேர்லி ப்ராக்கெட்ஸ் ரெப்ரசன்ட் பண்ணுறது அரே தான். கம்மா ரேஞ்ச் லுக்கப் ஃபால்ஸ் எக்ஸாக்ட் மேட்ச் கொடுத்துட்டு இப்போ ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணி நார்மலாக என்ட்ரு கொடுப்போம். அதுக்கு பதிலாக கண்ட்ரோல் ஷிஃப்ட் என்ட்ரு கொடுங்க. ரிசல்ட் வந்துடுச்சு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அப்படியே ஷிஃப்ட்டு ஹோல்ட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் D கொடுத்தீங்கன்னா ஃபில் ஆகிடும். இதான் அட்வான்ஸ்டு VLOOKUP கொண்டு வந்தாச்சு. ரிசல்ட் வந்துடுச்சு.